ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கு ஒரு குட்டி வீடியோ பார்க்கலாமா? வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நான் காமிக்கிறேன்ல ஒரிஜினல் மஞ்சள் செடி. இதோட லீஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை கொஞ்சமாக இப்படி பிச்சு இப்படி கசக்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தா ரியல் மஞ்சளோட ஸ்மெல் அப்படியே வரும். ஆனால் கடையில் இருந்து வாங்குவோம் தெரியுமா, அந்த மஞ்சள் வந்து கலப்படம் சேர்ந்தது. நம்ம அதை கையில் எடுத்தாலும் பெருசாக கலர் கையில் பிடிக்காது, வாஷ் பண்ணால் போயிடும். ஆனால் இந்த மஞ்சள் வந்து 2 நாள் அப்படியே கையில் பிடிச்சி அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த மஞ்சள் வந்து கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும். இது வந்து ஜான் ஃபெப்பில் வந்து தான் நாங்கள் பிடுங்குவோம். இதோட மூட்டில் எனக்கு இப்போ பெருசாக கிழங்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது குட்டி மூடெல்லாம் இருக்குது. 1-2 மஞ்சள் கிழங்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜான் ஃபெப்பில் நாங்கள் இதை பிடுங்கும்போது காமிக்கிறேன். நல்லா அவிச்சு புடைச்சி காய வச்சு தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். அப்போ அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். இதை நான் வந்து நட்டதெல்லாம் கிடையாது, சும்மா நான் போட்டேன். அப்படியே இது குறுத்துட்டு இங்கே பாருங்கள், ஒரு சின்ன தை காமிக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு? இதை பாருங்களேன், குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? அதோட கிழங்கு சும்மா தான் இருக்குது. இத்தனைக்கு அதுக்கு மேலே நான் மண்ணை கூட வச்சு மூடலை, சும்மா போட்டேன். அது அப்படியே குறுத்து நிற்கிது பார்த்தீங்களா? இது இந்த மாதிரி சின்னதாக முளைச்சி தான் இவ்வளோ பெருசாக நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் சும்மா மஞ்சள் தூக்கி போட்டேன். சும்மா மஞ்சள் இப்படி இருக்குல்ல, அப்படி சும்மா ஏனாதானோன்னு தூக்கி போட்டது தான் இன்றைக்கி இவ்வளோ அழகாக முளைச்சி நிற்கிது. மஞ்சள் வந்து நிறைய மெடிசினல் யூஸஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லேடிஸுக்கெல்லாம் அப்பர் லிப்ஸில் ஹேர் வரும்ல, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இருக்கும்ல, அதை வந்து இதை அரைச்சி போட்டால் ரிமூவ் ஆகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ தூரம் இது சாத்தியன்னு எனக்கு தெரில. சொல்லி கேட்டிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரியும்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு திரும்பிச்சுன்னா அப்படியே ஒரு காந்தாரி மிளகு செடி 1-2 மிளகு நிற்கிது. இது வந்து ஊறுகாய் போடுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மிளகு சம்மந்தி அரைச்சி இதுக்கு மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கெல்லாம் இந்த மிளகு சூப்பராக இருக்கும். நெல்லிக்காய் ஊறுகாயெல்லாம் போடுறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.